2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட 11 இளைஞர்களுக்கும் என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இதோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட சிஐடி நடத்தின விசாரணையில் சில கேள்விகளுக்கான பதில்கள் கிடைச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரியான சில மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. 2015 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதை பற்றின விசாரணைகள் தீவிரமான முறையில் நடத்தப்படுது. 11 இளைஞர்களை தேடி விசாரணை நடத்தின சிஐடிக்கு வத்தளையில் இன்னும் 2 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பற்றின தகவல்களும் தெரிய வருது. அந்த 2 இளைஞர்களினுடைய கடத்தலுக்கும் இந்த 11 இளைஞர்களினுடைய கடத்தலுக்கும் இடையில் இருக்கிற தொடர்புகளையும் சிஐடி கண்டுபிடிச்சிருந்தது. அதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் பற்றின தகவல்களையும் ஆதாரங்களையும் கூட நீதிமன்றத்தில் சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒப்படைச்சிருந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு ஆதாரம் தான் வத்தளையில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட அந்த 2 இளைஞர்களும் கடைசியாக பயன்படுத்தின கையடக்க தொலைபேசி, அதில் பொருத்தப்பட்ட சிம் அட்டைகள். அதுக்கு பின்னாலேயும் சில மர்மங்கள் இருக்கு. அதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கொழும்புலையும் வேறு சில பிரதேசங்களையும் கடத்தி காணாமலாக்கப்பட்ட 11 இளைஞர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான உண்மையான ஒரு தீவிரமான விசாரணை 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு சிஐடியால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையினுடைய ஒரு முன்னேற்றமாக 2016ஆம் ஆண்டில் இந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட இந்த கடத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாகனம் திருகோணமலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 11 இளைஞர்களில் ஒரு இளைஞன் கடைசியாக பயன்படுத்தின அவருடைய சொந்த வாகனம் என்றதையும் சிஐடி பிறகு உறுதி செய்திருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த வாகனத்தை யாருடையது என்றதை உறுதி செய்ய முடியாமல் இருந்தது. கடற்படையினுடைய உறுப்பினர்கள், திருகோணமலை கடற்படை முகாமை சேர்ந்த உறுப்பினர்கள் நம்பர் பிளேட்டை மாற்றி பெயிண்டை வேறு நிறத்தில் பண்ணி சில வருஷங்கள் வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த செஸ்ஸி நம்பர் கூட அளிக்கப்பட்டிருந்தது. உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது. அதுக்கு பிறகு அந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட இளைஞனுடைய சகோதரன் இது தங்களுடைய வாகனம் என்றதை அடையாளம் காட்டியிருந்தார். ஆனாலும் கூட இந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதுமே அதனுடைய உரிமையாளர் யாருன்றதை சிஐடியால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது. அதை உறுதி செய்யறதுக்கான இன்னும் ஒரு ரகசிய தகவல் சிஐடிக்கு கிடைக்குது. வெளிசர கெமனு கடற்படை முகாம்லையும் சில வாகனத்தினுடைய பாகங்கள் இருக்கலாம் என்ற ஒரு உளவு தகவல் இல்லாட்டி ரகசியமான தகவல் சிஐடிக்கு கிடைச்சிருந்தது. இப்போ சிஐடிக்கு முதல்ல இருந்த சந்தேகம் என்னன்னு சொன்னால், திருகோணமலையில் ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதனுடைய உரிமையாளர் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு, செஸ்ஸி நம்பர் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, சில நேரங்களில் இயந்திரம் கூட மாற்றப்பட்டிருக்கலாம், பாகங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம், அந்த பாகம் வெளிசர முகாமில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயும் அந்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து வெளிசர முகாமிலையும் சிஐடி ஒரு சோதனை நடத்தியிருந்தது. அந்த சோதனையில் வெளிசர கடற்படை முகாமினுடைய புலனாய்வு உறுப்பினர்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட அறையிலிருந்து, சாதாரணமான இடம் கிடையாது, பாதுகாக்கப்பட்ட அறையிலிருந்து ஒரு வாகனத்தினுடைய 72 பாகங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் அந்த பாகங்களையும் செஸ்ஸி இலக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. பிறகு அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய உதவியோட செஸ்ஸி நம்பர் மீட்கப்பட்டு அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் யாருன்றதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சிருந்தது. ஆனால் அந்த 11 இளைஞர்களுக்கும் இந்த வாகனத்துக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தியிருந்தது. அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர்கள் வத்தளையில் கடத்தப்பட்ட இன்னும் 2 இளைஞர்கள் என்றதும் பிறகு சிஐடி நடத்தின விசாரணையில் தெரிய வந்திருந்தது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கொழும்பு கொட்டகையிலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு 2 இளைஞர்கள் பயணம் செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. டொயோட்டா வேன்ல இந்த 2 இளைஞர்களும் பயணம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஒரு பகல் நேரத்தில் இந்த 2 இளைஞர்களுமே கொட்டகையிலிருந்து வெள்ளம்பிட்டியைக்கு போறதுக்கு தயாராகி கொண்டிருந்தாங்க. இந்த 2 பேருடைய பேர்களும் வடிவேலு யோகநாதன், ரட்னசுவாமி பிரமானந்தன். இங்கிலீஷில் செய்தி ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்களில் வந்திருக்கிற பேர் அப்படியே சொல்கிறேன். சில நேரங்களில் இந்த பேரில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2009 ஜனவரி 11ஆம் தேதி இந்த 2 பேரும் கொட்டகையிலிருந்து வெள்ளம்பிட்டியை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அவங்க வீட்டில இருந்து கடைசியாக புறப்பட்ட பயணம். அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த 2 இளைஞர்களும் வீடு திரும்பவே இல்லை. இந்த 2 பேரும் வீட்டில இருந்து போன சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய கைகளில் பெருந்தொகையான பணம் இருந்ததா சொல்லப்படுது. சில இடங்களில் 25 லட்சம் ரூபான்னு சொல்லப்படுது, சில இடங்களில் 8 லட்சம் ரூபான்னு சொல்லப்படுது. இதை தவிர தங்க நகைகளும் இந்த 2 பேருடைய கைகளிலேயும் இருந்தது என்று சொல்லியும் நம்பப்படுது. இதை கடத்துறதுக்காக இந்த 2 இளைஞர்களையும் கடத்தி அந்த நகையையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு குடும்பத்திலிருந்து மேலதிகமான கப்பம் பெறதுக்காகத்தான் இந்த இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டாங்க என்றதையும் பிறகு நடத்தின விசாரணையில் சிஐடி கண்டுபிடிச்சிருந்தது.
இந்த மாதிரி இந்த 2 இளைஞர்களும் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தால் போலீஸ்லையும் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு இளைஞனுடைய வீட்டுக்கு கடற்படையினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுற சிலர் போய் இந்த 2 பேரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், அவங்கள விடுதலை செய்கிறதா இருந்தால் பெருந்தொகையான பணத்தை எங்களுக்கு தர வேண்டி இருக்கும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வச்சதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அந்த அதிகாரிகள் பற்றின எந்த விதமான தகவல்களும் தெரியாது. ஆனால் பணம் கொடுத்தா இந்த 2 பேரையும் விடுதலை செய்ய முடியும் என்ற கருத்தை கடற்படை உறுப்பினர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட சில நபர்கள் அந்த இளைஞர்களினுடைய வீட்டுக்கு போய் குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்கன்றதையும் ஒரு இளைஞனுடைய அந்த 2 இளைஞர்களில் ஒரு இளைஞருடைய மனைவி வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. நீதிமன்றத்திலேயும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இந்த 2 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிறாங்க, கண்டுபிடிக்கணும் என்ற அடிப்படையில் சிசிடியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலையும் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான இயலுமை இருந்தது. உண்மையை சொல்ல போனால் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விசாரணைகள் ஒரு கட்டத்தில் மழுங்கடிக்கப்படுது, ஆரம்பத்திலேயே மழுங்கடிக்கப்படுது. அப்படி அந்த விசாரணையில் தலையீடு செய்த நபர்தான் ராஜபக்சக்களினுடைய விசுவாசியா இருந்த கொழும்பு டிஐஜியா இருந்த அனுரசேன நாயக்க. அனுரசேன நாயக்கவினுடைய பேரை இதுக்கு முதல்லையும் பல சம்பவங்கள் கொலைகளோட தொடர்பு பட்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். ராஜபக்சகளினுடைய விசுவாசி மட்டும் கிடையாது, கோட்டாபய ராஜபக்சவினுடைய மிகுந்த விசுவாசத்துக்குரிய நபர், நெருக்கமான ஒரு நபர்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஊடகங்களில் செய்திகள் அப்படி இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு முதல்லையும் கூட அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் சில படுகொலைகளில் ஒரு சாட்சியம் ஆதாரம் என்று சொல்லியும் அனுரசேன நாயக்கவை சொல்ல முடியும். அவர் இப்போ உயிரோடு இல்லைன்றதும் முக்கியமானது. இந்த கடத்தல் சம்பந்தமா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு சில மிக முக்கியமான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருந்தது. அதுல இந்த 2 இளைஞர்களும் கடத்தி காணாமலாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு இளைஞருடைய கையடக்க தொலைபேசி 4 நாட்களுக்கு பிறகு வேறொரு சிம் அட்டை போடப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக எங்களோட மொபைல் ஃபோன் இல்லாமல் காணாமல் போனால் தெரியும், வேறொரு சிம்மை போட்டாலும் அதை கண்டுபிடிக்கலாம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டு 4 நாட்கள் கடந்ததுக்கு பிறகு அந்த ஃபோனில் வேறொரு நபர் ஒரு சிம்மை போட்டிருக்கிறாரு. அந்த சிம்மினுடைய உரிமையாளரை தேடி சிசிடி விசாரணைகளை நடத்தி இருந்தது. அதனுடைய உரிமையாளர் சம்பத் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஒரு தகவல் தெரிய வருது. ஆனால் அந்த சம்பத் என்றவர் நேவியினுடைய லெப்டினன்ட் கமாண்டர் என்றது பிறகுதான் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு தெரிய வந்திருந்தது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஏற்படுத்தி இருந்தது. இப்படி நேவி சம்பத் என்று சொல்லி சொல்லப்படுற லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத்தை வாக்குமூலம் பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சிகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய உயர் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கொழும்புக்கு பொறுப்பாக இருந்த டிஐஜி அனுரசேன நாயக்க இதில் தலையீடு செய்கிறார். உயர் அதிகாரிகள் வாக்குமூலம் பெறக்கூடாது என்ற மாதிரி தடை ஏற்படுத்துகிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்றாரு. விசாரணைக்கு வர சொல்லி நேவி சம்பத்துக்கு பல சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுக்கப்படுது. ஆனால் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு போறதுக்கு பதிலாக நேவி சம்பத் போன இடம்தான் டிஐஜி அனுரசேன நாயக்கவினுடைய அலுவலகம். இதுக்கு பிறகு டிஐஜி அனுரசேன நாயக்க கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய உயர் அதிகாரிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்றார். நேவி சம்பத் பஸ்ல இருந்து இந்த போனை கண்டெடுத்திருக்கிறாரு, அதனுடைய உரிமையாளர் யாருன்றதே தெரியாது. அதனால தான் அவர் தன்னுடைய சிம்மை போட்டு பயன்படுத்தி இருக்கிறார். அந்த 2 பேர் காணாமல் போனதுக்கும் இவருக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்ற மாதிரியான கருத்தை டிஏஜி அனுரசேன நாயக்க கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய உயர் அதிகாரிகளுக்கு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி விசாரணைகள் மழுங்கடிக்கப்பட்டிருந்தது. ஒரு போனை ஒரு நபருடைய ஒரு இளைஞருடைய போன்ல தன்னுடைய சிம் அட்டையை போட்டு நேவி சம்பத் என்று சொல்லப்படுற லெப்டினன்ட் கமாண்டர் நேவியினுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுக்கு பிறகு மற்ற இளைஞனுடைய கையடக்க தொலைபேசியிலையும் இன்னும் ஒரு சிம் அட்டை போடப்பட்டிருக்கு. அந்த சிம் கார்டினுடைய உரிமையாளரை தேடியும் சிசிடி விசாரணை நடத்தி இருந்தது. கடற்படை தளபதியினுடைய செயலாளருடைய முகவரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிம் கார்டு தான் அந்த போன்ல போடப்பட்டது என்றதையும் சிசிடி அந்த காலகட்டத்திலேயே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருந்தது. இப்போ கடற்படை தளபதியினுடைய செயலாளர் முகவரி என்றது அவர் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு. நேவி கடற்படை உறுப்பினர்களுக்கு அந்த முகவரியில் சிம் அட்டைகள் பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். அப்போ கடற்படையை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இன்னும் ஒரு உறுப்பினர் தான் 2வது இளைஞனுடைய கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தி இருக்கிறார். ஆரம்பத்தில் பஸ்ல கண்டுபிடிச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லப்பட்டிருந்தது. 2வது கையடக்க தொலைபேசியையும் கூட எப்படி கடற்படையினுடைய உறுப்பினர் பயன்படுத்தி இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி கூட இருக்கு. ஆனா இந்த விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருந்தாலும் டிஐஜி அனுரசேன நாயக்கவினுடைய தலையீடு காரணமா
சில விஷயங்களை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாமல் போயிருந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியும் கூட அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் 2015ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் நடக்குது. அதுக்கு பிறகு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கைகளுக்கு இந்த விசாரணை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணையினுடைய முன்னேற்றமாக 2016ஆம் ஆண்டிலிருந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வாகனம் திருகோணமலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே சில ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருந்த அடிப்படையில் கடற்படையை சேர்ந்த கடற்படை புலனாய்வு பிரிவை சேர்ந்த சில உறுப்பினர்கள் கைது செய்யப்படுறாங்க. நேவி சம்பத்தும் லெப்டினன்ட் கமாண்டரும் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர்கிட்ட சிஐடி நடத்தின விசாரணையில் அவர் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னு சொன்னால், குருகே என்று சொல்லப்படுற கடற்படை புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சொன்ன விஷயங்களுக்கு அமையதான் அந்த வாகனத்தை நாங்கள் துண்டு துண்டா பிரிச்சிருந்தோம். ஒரு இடத்துல அதை வச்சிருந்தோம். என்ன சொன்னால், வெளிசர கடற்படை முகாமுக்கு வழியில் அந்த வாகனம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது. சந்தேகத்துக்கிடமான முறையில் அந்த வாகனம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி குருகே சொல்லியிருந்தார். அவர் சொன்ன தகவலுக்கு அமைய அதில் சில குண்டுகள் இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் சந்தேகிச்சிருந்தோம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அதை பிரித்து பார்த்து அந்த வாகனத்தை துண்டு துண்டா உடைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது என்ற ஒரு வாக்கு மூலத்தை நேவி சம்பத் என்று சொல்லப்படுற மிக முக்கியமான சந்தேக நபர் சிஐடிக்கு தன்னுடைய வாக்கு மூலத்தில் சொல்லியிருந்தார். அதில் சிஐடி முன்வச்ச ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், இந்த நபர் சொல்கிற மாதிரி கடற்படை முகாமுக்கு வெளியில் நிப்பாட்டி வைக்கப்பட்ட ஒரு வாகனமாகவே சில நேரங்களில் இருந்திருக்க முடியும். அதில் சில குண்டுகள் இவர் சொல்கிற மாதிரி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு கடற்படை முகாமுக்கு முன்னுக்கு குண்டுகள் பொருத்தப்பட்ட வாகனம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சந்தேகிக்கப்படுமா இருந்தால் அதுக்கு பின்பற்றப்பட வேண்டிய சில நடைமுறைகள் இருந்தது. கொண்டு செயலிழக்கும் படைப்பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. போலீஸ் தரப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கணும். போலீஸுக்கும் அறிவிக்கப்படலை. அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு கடற்படையை சேர்ந்தவர்கள் அது பற்றி அறிவிச்சிருக்கணும். அப்படி எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. இப்படி முக்கியமான நபர்களுக்கு முக்கியமான தரப்புகளுக்கு அறிவிக்காம ஒரு குண்டு இருந்ததா சொல்லப்படுற வாகனத்தை எப்படி நேவியினுடைய உறுப்பினர்கள் கையாண்டிருக்க முடியும் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை சிஐடி வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் முன் வச்சிருந்தது. இந்த ஒட்டுமொத்த சம்பவங்கள்லையும் மிக முக்கியமான ஆதாரங்கள் என்று சொன்னால், திருகோணமலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வாகனம், அதுக்கு பிறகு வெளிசர முகாமில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வாகனம், 2 கடற்படை உறுப்பினர்கள் பயன்படுத்தின 2 கையடக்க தொலைபேசிகள், வத்தலையில் கடத்தப்பட்ட 2 இளைஞர்களினுடைய கையடக்க தொலைபேசிகளையும் நேவியினுடைய மிக முக்கியமான பதவிகளை வகித்த 2 நபர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றதை சிசிடி கண்டுபிடிச்சிருந்தது. அது நீதிமன்ற வழக்கு ஆவணங்கள்லையும் ஒரு ஆதாரமாக சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு சில நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த விசாரணைகளில் அரசியல் தலையீடு இருந்தது என்ற அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் பற்றின விசாரணைகளில் மற்ற சில சம்பவங்கள் மாதிரி முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் தான் 2019 ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. இப்போ 2019 உண்மையிலேயே ஒரு ஆட்சி மாற்றம் யாருக்கு தேவைப்பட்டிருந்தது, அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இருந்திருந்தால் அதனால் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்க முடியும் என்றதை நாங்கள் ஊகிச்சாலே இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மங்கள் என்னன்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. புதிய அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உண்மை வெளிச்சத்துக்கு வருமா, பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதி கிடைக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.